Unit 5 Magnetism and Electromagnetism. Electric motor. An electric motor is a device which converts electrical energy into mechanical energy. ஸோ எலக்ட்ரிக் மோட்டார்ன்றது ஒரு டிவைஸு. இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். எலக்ட்ரிக் மோட்டார் ஆர் க்ரூஷியல் இன் மாடர்ன் லைஃப். க்ரூஷியல்னால் முக்கியமான ஒன்று நம்ம இந்த மாடர்ன் லைஃப்பில். தே ஆர் யூஸ்ட் இன் வாட்டர் பம்ப், ஃபேனு, வாஷிங் மிஷின், ஜூஸர், மிக்சர், கிரைண்டர் எக்ஸெட்ரா. ஸோ எலக்ட்ரிக் மோட்டார் ஸோ இது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, ஃபிக்ஸ் ஆகிருக்கு. We have already seen that when electric current is passed through a conductor placed normally in a magnetic field, a force is acting on the conductor and this force makes the conductor to move. This is harnessed to construct an electric motor. அதாவது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டோட பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் வைக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அந்த ஃபோர்ஸால் அந்த கரண்ட் கேரிய கண்டக்டர் என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது, அதாவது மூவ் ஆகுது. ஸோ இதை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் மோட்டார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் எ மோட்டார் work, we need to understand how a current carrying coil experiences a turning effect when placed inside a permanent magnetic field. இப்போ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நார்த் போல், சவுத் போல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு போலுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இருக்குதுன்றது நமக்கு தெரியும். இப்போ இது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு காயில். ஸோ கரண்ட் இன்னுன்னு கொடுத்துருக்கு, கரண்ட் அவுட்டுன்னு கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போது இதில் கரண்ட் இன்னுன்ற இடத்துல கரண்ட் உள்ளே ஃப்ளோ ஆகுது. ஸோ அது என்ன சைடுனா ஏபி. அடுத்தது என்ன கொடுத்துருக்கு, பிசி. அடுத்தது என்ன கொடுத்துருக்கு, சிடி. இது காயில். ஸோ நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கு பாருங்கள். இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போது ரெண்டு மேக்னெட் இருக்குது. ஒன்று நார்த் போல், இன்னொன்று சவுத் போல். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கேருந்து எங்கே போகும், நார்த் போல் டு சவுத் போல் வழியாக என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு போகும். இப்போது கரண்ட் இன்னுன்றது என்னது, கரண்ட் ஃபஸ்ட்டு உள்ளே போகுது. அது என்ன டைரக்ஷனில் இருக்குன்னா ஏபி. அடுத்தது எங்கே போகுது, பிசி. அடுத்தது என்ன போகுது, அது ஆப்போசிட் டைரக்ஷன் சிடி. இப்போ கரண்ட் என்ன ஆகுதுன்னா வெளியே வருது. அதான் கரண்ட் அவுட்டுன்னு போட்டிருக்கு பாருங்க. கரண்ட் இன், கரண்ட் அவுட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுறாங்க. கரண்ட்டு இன்னுன்னு இருக்கும்போது இங்கே இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ளே இருக்குது, இன்வேர்டில் இருக்குது. அடுத்தது சிடி என்ற சைடில் கரண்ட் எப்படி இருக்குன்னா அப்வேர்டில் இருக்குது. ஸோ ஒன்று டவுனில் இருக்குது, ஒன்று அப்வேர்டில் இருக்குது. இப்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதாவது ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் கரண்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அதில் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போது ரெண்டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஸோ ரிப்பல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த காயில் என்ன ஆகுதுன்னா ஒன்று உள்ளுக்குள்ளே ஆக்ட் ஆகுது, ஒன்று வெளியே ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த காயில் என்ன ஆகுதுன்னா ரிப்பல் பண்ணும்போது என்ன ஆகுது, ரெண்டும் என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை தான் பக்கத்தில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்கள். நார்த்து சவுத்து ரெண்டு மேக்னெட் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் லைன் போட்டிருக்கு பாருங்கள். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போது நடுவில் ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்கள். இது ஃபோர்ஸ் ஆக்டிங் இன்வேர்டு, அடுத்தது ஃபோர்ஸ் ஆக்டிங் அவுட்வேர்டு. ஸோ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ எப்படி இதை ஃபோர்ஸ் ஆக்டிங் இன்வேர்டு அவுட்வேர்டு நம்ம சொல்கிறோன்னா ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். தம்பு எதை சொல்லுது, ஃபோர்ஸ் ஆர் மூமெண்ட். ஃபோர் ஃபிங்கர் என்ன ஆகுது, என்ன சொல்லுதுன்னா ஃபீல்டு. ஸோ நார்த் டு சவுத்து. நெக்ஸ்ட் மிடில் ஃபிங்கர் என்ன சொல்லுது, ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு. இதை சொல்லுது. இப்போ ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா இன்வேர்டில் இருக்குது. ஸோ அது சவுத் சைடில் இன்வேர்டில் இருக்குது, நார்த் சைடில் அவுட்வேர்டில் வருது.
இது ரெண்டு என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா ரிப்பல் பண்ணுது. ரிப்பல் பண்ணுறதுனால இந்த காயில் என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ அதை தான் வந்து செகண்ட் டயக்ராமில் அதே தான் காமிச்சிருக்கு. இது வந்து நார்த்து, இது வந்து சவுத்து. இந்த மேக்னெட்டோட ரெண்டு நார்த் போல் சவுத் போல் காமிச்சிருக்காங்க. நடுவில் இருக்கிறது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ வந்து கரண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா இன்வர்டில் போகும்போது அதனுடைய ஃபோர்ஸ் என்னென்னா உள்ளுக்குள்ளே போகுது. அடுத்தது வந்து கரண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா வெளியே வரும்போது என்னது ஃபோர்ஸ் வந்து அவுட்வேர்டில் வருது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இது என்ன ஆகுதுன்னா இந்த இந்த காயில் என்ன ஆகுதுன்னா ஒன்று டவுன்லேயும் ஒன்று அப்வேர்டில், ஏபின்றது டவுனில் போகுது, சிடின்றது அப்வேர்டில் வருது. ஸோ அப்போ அது என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரிப்பல் பண்ணுது. ரிப்பல் பண்ணுற காரணத்தினால இந்த காயில் என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது. இப்போது இந்த டேர்னிங் எஃபெக்ட் ரொட்டேட் ஆகுது இல்லையா, அது வந்து டேர்னிங் எஃபெக்ட்டு. அதை வந்து மேல்புறமாக காமிச்சிருக்காங்க பாருங்கள் கீழே இருக்க டயக்ராமில். இது நார்த்து போல், இது வந்து சவுத்து போல். நார்த்து போலுக்கும் சவுத்து போலுக்கும் நடுவில் இருக்கிறது என்னதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இது வந்து கரண்ட்டு அவுட்டு, கரண்ட்டு இன்னுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கரண்ட் இன்னுன்ற போது அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு எப்படி இருக்குதுன்னா உள்ளுக்குள்ளே போகுது. இது வந்து கரண்ட் அவுட்டுன்ற போது வெளியில் வருது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும், அதாவது ஏபின்றது வந்து என்ன ஆகுதுன்னா கீழே போகும், சிடின்றது எப்படி வரணும்னா மேலே வரும். ஸோ மேலே வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால இது வந்து என்ன பண்ணோன்னா ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணுன்றது காரணத்தினால இந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகும். அதே ரூல்ஸ் தான் இங்கே மறுபடியும் சொல்லியிருக்கு. இதனுடைய டைரக்ஷன் தான் இங்கே காட்டியிருக்கு, நார்த்து போல் சவுத்து போல். நடுவில் இருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ வந்து கரண்ட் வந்து எப்படி போகுதுன்னா இன்வர்டில் இருக்குது. ஸோ அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இன்வர்டில் இருக்குது. ஸோ இது வந்து அவுட்வேர்டில் இருக்குது. ஸோ அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுன்னா அவுட்வேர்டில் இருக்குது. ஸோ இப்போ இன்வேர்டு அவுட்வேர்டு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரிப்பல் பண்ணும். ஸோ ரிப்பல் பண்ணும்போது இந்த காயில் என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது. இதுதான் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் காயில். A simple coil is placed inside the two pole of a segment, அதாவது magnet. Now look at the current carrying conductor segment AB. ABன்ற சைடு நம்ம பார்க்க சொல்கிறாங்க. The direction of the current is towards B. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டுவோர்ட்ஸாக இருக்கிறதுனால. whereas in the conductor segment CD the direction is opposite. இது அவுட்வேர்டில் இருக்குது. ஸோ as the current is flowing in opposite direction in the segment AB and CD, அதே நான் சொன்னது தான். AB வந்து இன்வேர்டில் போகுது, சிடியில் வந்து அவுட்வேர்டில் வருது. ஸோ இது மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து என்ன ஆகுதுன்னா ஒன்று டவுன்லேயும் ஒன்று அப்லேயும் வரும்போது என்ன ஆகுதுன்னா ரிப்பல் பண்ணுது. ஸோ ரிப்பல் பண்ணும்போது இந்த காயில் வந்து என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது. The direction of the motion of the segment would be in opposite direction according to Fleming left hand rule. When the end of the coil experiences force in opposite direction they rotate. ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா இது ரொட்டேட் ஆகுது. இப்போ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க வருது, பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரிக் மோட்டார். இப்போ வந்து இங்கே வந்து பேட்ரி கொடுத்துருக்கு, அடுத்தது என்ன கொடுத்துருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து கார்பன் ப்ரஷ்ஷு, இந்த அதுக்கு அட்டாச் ஆகிருக்கிறது வந்து என்னது ஸ்ப்ளிட் ரிங்கு. ஸோ இது ரெண்டும் எதோட போயிருக்குன்னா காயில். ஸோ ஒன்று வந்து ஏபி, ஒன்று வந்து பிசி, அப்புறம் வந்து சிடி. ஸோ இது ரெண்டும் எதுக்கு நடுவில் வச்சுருக்குன்னா ஒரு நார்த் போல் சவுத் போலுக்கு நடுவில் வச்சுருக்கிறது வந்து ஒரு பர்மனண்ட் மேக்னெட் வச்சுருக்கு. இப்போ வந்து இது வந்து கம்யூட்டேட்டர், இது வந்து ஒரு ஸ்ப்ளிட் ரிங்ன்றது வந்து கம்யூட்டேட்டர். இஃப் த கரண்ட் ஃப்ளோ is along the line ABCD, then the coil will rotate in clockwise direction first. Then in anti-clockwise direction. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொட்டேஷன், செகண்ட் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டு
இந்த பேட்ரி வழியாக போகுது. எப்படி போகுது கரண்ட்டு? பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல். அதை தான் வந்து கரண்ட் இன்னு கரண்ட் அவுட்டுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இஃப் த கரண்ட் ஃப்ளோ இஸ் along the line ABCD then the coil will rotate in clockwise direction. இப்போ ABCDன்னு போகும்போது ஃபஸ்ட் ஆஃபில் இந்த காயில் வந்து எப்படி ரொட்டேட் ஆகும்னா clockwise directionல ரொட்டேட் ஆகும். அண்ட் தென் இன் anti-clockwise direction. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து clockwise direction, செகண்ட் ஹாஃப் வந்து anti-clockwise direction. If we want to make the coil rotate in any direction, say clockwise, then the direction of the current should be along ABCD in the first half of the rotation and along DCBA in the second half of the rotation. அதான் நான் சொன்னேன், ஃபஸ்ட் ஆஃப் ரொட்டேஷன் வந்து ஏபிசிடின்னு போகும். இது வந்து clockwise directionல சுற்றும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஆஃப் வந்து அதாவது DCBAன்னு போகும். The second half of the rotation. To change the direction of the current, a small device called split ring commutator is used. ஸோ கரண்ட்டை வந்து இது மாதிரி ஃபஸ்ட் ஆஃபு செகண்ட் ஆஃப்னு போகாமல் ஒரே டைரக்ஷனில் clockwise டைரக்ஷன்லேயே ரொட்டேட் ஆகுன்னா ஒரு ஸ்மால் டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து என்னது? ஸ்ப்ளிட் ரிங் கம்யூட்டேட்டர். When the gap in the split ring commutator aligned with terminal X and Y, there is no flow of current in the coil. But as the coil is moving, it continues to move forward, bringing one of the split ring commutator is connect with the carbon brushes X and Y. Reversing of the current is repeated at each half rotation gives rise to a continuous rotation of the coil. இப்போ என்னன்னா இந்த ஸ்ப்ளிட் ரிங்கு, ஆக்சஸ்ஸு, காயில் எல்லாமே எப்படின்னா ஒரே ஒன்றா என்ன ஆகுதுன்னா அட்டாச் ஆகிருக்கு. இப்போது இந்த கார்பன் ப்ரஷஸ் வந்து XY இருக்குது. இப்போது ABCD வழியாக இப்போது கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா ஒரு டேர்னிங் எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போது கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து மாறும்போது ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்ன ஆகுதுன்னா மாறுது. ஸோ அதனால் நமக்கு வந்து இது டேர்னிங் எஃபெக்ட்டு ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போது முதல் செக்மெண்ட்டை இந்த ஏபிசிடி வந்து ஃபஸ்ட்டு clockwise டைரக்ஷன்லேயும் செகண்ட் ஹாஃபில் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லேயும் ரொட்டேட் ஆகுது. இப்போ ஒரே டைரக்ஷனில் இப்போ சுற்றணுன்னா, அதாவது ஒரே clockwise டைரக்ஷனில் சுற்றணுன்னா நாம் ஸ்ப்ளிட் ரிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிவைஸ் வந்து கரண்ட்டோடைய டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணி காயிலை ஒரே டைரக்ஷனில் சுற்ற வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுது. இப்போது இந்த ஸ்ப்ளிட் ரிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ளிட் ரிங்கில் எக்ஸு ஒய்யு என்றது வந்து கார்பன் ப்ரஷஸ்ஸு. இந்த கார்பன் ப்ரஷோட இந்த ஸ்ப்ளிட் ரிங் வந்து என்ன ஆகுதுன்னா அட்டாச் ஆகிருக்கு. இப்போது கரண்ட் ஃப்ளோ ஆகலை. ஸோ இனர்ஷியலில் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒன்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது டேர்னிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ clockwise டைரக்ஷனில் சுற்றுது. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ரொட்டேஷனில் clockwise டைரக்ஷன்லேயும் இப்போது செகண்ட் ஆஃபில் வந்து ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் வந்துடும். அப்போது என்ன பண்ணுதுன்னா இந்த XYன்றது ஃபிக்ஸடாக இருக்குது. இந்த ஸ்ப்ளிட் ரிங் கம்யூட்டேட்டர் வந்து எக்ஸை வந்து 1ன்னும் ஒய்யை வந்து 2ன்னும் நம்ம எடுத்துக்கிட்டு இப்போது 2Xோட அட்டாச் ஆகுது, 1 வந்து ஒய்யோட அட்டாச் ஆகுது. ஸோ இப்போது இந்த மாதிரி அட்டாச் ஆகும்போது வந்து கரண்ட் வந்து ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி கரண்ட்டை ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்ப்ளிட் ரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்.
the speed of rotation of the coil can increased by இந்த ஸ்பீட் ஆஃப் த ரொட்டேஷன் ஆஃப் த காயிலை வந்து இந்த காயிலை வந்து வேகமாக சுற்றுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணோன்னா இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட் இந்த காயில் கரண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்க்ரீஸிங் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் த காயில் அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வந்து அதில் சுற்றிருக்கோம் இல்லையா காயில் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் த காயில் ஏரியா வந்து அதிகப்படுத்தணும். நெக்ஸ்ட் இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டோட ஃபீல்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக வைக்கணும்.